ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் பிடிச்ச ஜெல்லி கேக் செய்யலாம். இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு ஜெல்லி கேக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சம்மர் லீவுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பையனோட பிறந்த நாளுக்காக செஞ்சு கொடுத்துருக்கேன். 2 கப் தண்ணி வச்சுட்டு அதே அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க. சைனா கிராஸை முதல்லையே ஊற வச்சுடுங்க. ஊறின சைனா கிராஸை கொதிக்கிற தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இதை ஊறாமல் அப்படியே சேர்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் கரையிறதுக்கு. ஃபுல்லாக கரைஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர்ஸ் பிடிக்கலன்னா நீங்கள் கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் இந்த மாதிரிலாம் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு 1/2 அன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா செட் ஆகட்டும். கேக்கில் சேர்க்குறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்குதோ எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஊற்றி வச்சுருந்த ஜெல்லி எல்லாமே நல்லா செட் ஆகிடுச்சு. ஓரத்தை இந்த மாதிரி கையில் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா டிமோல்ட் ஆகிடும். என் கூடவே என் பையனும் வந்து நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு எப்போ சாப்பிடுவோன்னு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதை நம்ம பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாதி ஜெல்லியை இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்க்கு கட் பண்ணியிருக்கேன். மீதி இருக்க எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஷேப்பில் இருக்கணும்னு இல்லை, அன்ஈவனாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரி ஜெல்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். கேக் மோல்டோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஜெல்லி எல்லாத்தையும் அடுக்கிக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருந்த ஸ்ட்ராபெரி எல்லாமே சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம மீதி வச்சுருந்த ஒயிட் ஜெல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கலரான ஜெல்லியை மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. ஜெல்லி ஃபுல்லாக செட் ஆகிற வரைக்கும் 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்குங்க. பாருங்கள், சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஓரத்தை எல்லாத்தையும் இந்த மாதிரி கத்தியில் எடுத்து விட்டுட்டு டிமோல்ட் பண்ணுங்கள். சூப்பராக வந்துடும். இப்போ மெதுவாக எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பரான ஜெல்லி கேக் ரெடி ஆகிடும். உள்ளே பாருங்கள், நம்ம போட்ட எல்லாமே அழகாக தெரியுது. பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேலே டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் சாக்லேட்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் குட்டீஸோட பர்த்டேக்கும் இந்த மாதிரி சர்ப்ரைஸாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஹார்டின் எல்லாத்தையும் மேலே கொஞ்சம் வச்சு சாக்லேட் கூட டெக்கரேட் பண்ணியாச்சு. பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. கட் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக வந்திருக்கு. கலர்ஃபுல்லான ஃப்ரூட் ஜெல்லி கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.